So, hi guys, welcome to the Casa of Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பஃபர்லேண்ட் போக்கேமான பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேஷன் 5 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பேஷ் பஃபலோ போக்கேமான் தான் இந்த பஃபர்லேண்ட். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ இன்னோவா ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே எந்த விதமான எவால்யூஷனும் இல்லாத போக்கேமானில் ஒன்று தான் வந்து இந்த போக்கேமான். இது ரொம்ப ரொம்ப டெரிட்டோரியலான ஒரு போக்கேமானும் கூட. பொதுவாக இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா கூட்டமாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதுவும் அதோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அதோட ஃபர் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்தோம்னா லீடராக வந்து செயல்படும். இந்த போக்கேமானுக்கு ஒரு எபிலிட்டியுமே வந்து இருக்குது. அதுதான் வந்து பார்த்தோம்னா ஸ்வாப் ஸ்விப்பர். ஸோ எப்படி இந்த எபிலிட்டி அதுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னு வந்து பார்த்தோம்னா கிராஸ் டைப் மூவால் இது போக்கேமான் வந்து தாக்கப்பட்டதுன்னா அதுக்கு எந்த விதமான டேமேஜும் ஏற்படுது. அதுக்கு மாறா அதுக்கு வந்து பார்த்தோம்னா அட்டாக்கிங் பவர் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். இதோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபர் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனால வந்து பார்த்தோம்னா எந்த டைப் ஆஃப் மூவால் இது தாக்கப்பட்டாலுமே அந்த மூவ்ஸை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா லைக் இதோட ஹெட்டே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஈவன் தோ வந்து பார்த்தோம்னா இதோட ஹெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான டிஸ்ட்ரக்டிவ் ஹெட் பட்டுமே இந்த போக்கேமான் வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த போக்கேமானுக்கு ஒரு சிக்னேச்சர் மூவுமே வந்து இருக்குது. அதுதான் ஹெட் சார்ஜ். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவும் கூட. ஸோ ஆல் தான் கைஸ் லைக் இன்னோவா ரீஜனோட சாம்பியனான ஆல்டர் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருந்தது. ஈவன் த போக்கேமான் வேர்ல்ட் ஜூனியர் கப் கான்டெஸ்ட் அதுவுமா அந்த வின்னராக இருந்த ட்ரிப் அகேன்ஸ்டாக இவர் வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். அவருமே இந்த போக்கேமானை யூஸ் பண்ணி லைக் நம்ம ட்ரிப்புமே வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் இந்த போக்கேமான் மாதிரி இருக்கக்கூடிய கேண்டோ ரீஜனை பேஸ் கொண்ட டாரோஸ். ஸோ அந்த போக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இந்த போக்கேமான் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த போக்கேமான் பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.